நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன் அமைதியா போனதுனாலதான் நான் கேக்குறேன். எதுக்கு இவ்வளவு கோவம்? எதுக்கு இப்ப திடீர்னு கோவிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? நாளைக்கு மறுநாள் ஜோதிக்கும் அரவிந்துக்கும் கோவில்ல கல்யாணம். என்ன சொல்றீங்க? புரியலையா? நம்ம பொண்ணு ஜோதிக்கும் ரத்னசாமி பையன் அரவிந்துக்கும் நாளைக்கு மறுநாள் கோவில்ல கல்யாணம். புரிஞ்சுதா? ஏன் இப்ப திடீர்னு? என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தப்போ நம்ம குலதெய்வம் கோவில்ல வச்சு கல்யாணம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். கல்யாணம் மட்டும்தான் கோவில்ல நடக்கும். மத்ததெல்லாம் நீங்க விரும்புற மாதிரி பிரமாதமா விருந்து வச்சு அசத்திரும். இப்படி நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டா எப்படிங்க? ஏன் ஏன் முடிவு உன் முடிவு இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க. பையன் வீட்டுல சொல்லியாச்சு. எல்லா விவரமும் தெளிவா சொல்லியாச்சு. அவங்கள யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. நானும் சம்பந்தியும் பேசிதான் நாளன்னைக்கு கல்யாணத்தை நடத்த முடிவு பண்ணியிருக்கோம். முன்கூட்டியாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? இப்ப சொல்லிட்டேன்ல. நாளைக்கு மறுநாள் தானே கல்யாணம். ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டீங்க. பெத்த குழந்தை கல்யாணம் இப்படியா? கோயில்ல கல்யாணம் தப்பு இல்லையே. தப்பு இல்ல. ஆனா வீட்ல யாருக்கிட்டையும் சொல்லாம கடைசியில ஜோதி கிட்ட கூட சொல்லாம பண்றது திருட்டு கல்யாணம் மாதிரில இருக்கு. அதுக்கு இப்படி ஒரு பேர் வச்சா வச்சுக்க. எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என் பையன் என்னோடது. நான் இருக்கும்போதே நல்லபடியா ஜோதி கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிடணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் இந்த அவசர கல்யாணம். எதுவா இருக்கட்டுங்க. ஏன் வீட்ல மத்தவங்க கிட்ட இத சொல்லல? கோவிலுக்கு போகணும்னு சொன்னதுக்கே ஆளாளுக்கு வியாக்கியானம் பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு மறுநாள் கல்யாணம்னு சொன்னா சும்மா இருப்பாங்களா? ஒவ்வொருத்தரும் நிறுத்தாம ஒரு நாள் பேசுவாங்க. எல்லாரையும் கோயில வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். நீ யார்கிட்டயும் இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாரும் கோயிலுக்கு போறதாவே நினைச்சுக்கிட்டோம். உண்மையை சொல்லுங்க. எதுக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு இவ்வளவு அவசரப்படுறீங்க? பயம். கடவுள் என் பக்கம் இல்லையோங்கிற பயம். அதான் நானே கடவுள் சந்நிதிக்கு போய் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கலான் இருக்கேன். போ போய் ஆக வேண்டியதெல்லாம் பாரு. தனம், நான் தப்பா எதுவும் செய்ய மாட்டேன்ல? செய்ய மாட்டீங்க. சந்தோஷம்.
எழுந்துருப்பா கார்த்திக், எழுந்துடுறா எழுந்துடுறா கார்த்திக். ஐயோ. கார்த்திக் எழுந்துடுறா எழுந்துடுறா. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன்டா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? தெரியாதா? எனக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியாதா? அதுக்காக இப்படி குடிச்சிட்டு வருதா? வேற என்ன செய்யறது? என்னை பத்தி யாருக்குமே கவலை இல்லை. இவ்வளோ பெரிய வீடு இருந்தும் வீட்டில் இவ்வளோ பேர் இருந்தும் நான் யாரும் இல்லாத அனாதமாக தானே இருக்கேன். என்னை பத்தி யாரு கண்டுக்கிறா? என் கஷ்டத்தை சொல்லவோ என் வருத்தத்தை தெரிவிக்கவோ அட்லீஸ்ட் என் புலம்புல தீக்கிறதுக்கோ யாருமே கிடையாது. வைத்தியம் மாதிரி தனியா புலம்பிட்டு இருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை சமாதானப்படுத்ததான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டேன். மனசு சமாதானம் ஆயிடுச்சா? அது சமாதானம் ஆகணும்னா விஷம் தான் குடிக்கணும், சரக்கு இல்ல. பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஏன்டா இப்படிலாம் பேசுற? வேற என்னக்கா செய்யறது? போட்டோம். என் கல்யாணத்துக்காக நீ என்ன செஞ்ச? நான் குடிச்சிட்டு வந்த என் உடம்பு கெட்டு போகுதுன்னு நீ கவலைப்படுறல, என் வாழ்க்கையே கெட்டு போய் கிடக்கு. அதை பத்தி கவலைப்பட்டியா நீ? கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உன் கணக்குலயே நான் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் உடம்பு கெட்டு போகுதுன்னு நீ கவலைப்படுறல, என் வாழ்க்கையே கெட்டு போய் கிடக்கு. அதை பத்தி கவலைப்பட்டியா நீ? கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உன் கணக்குலயே நான் இல்லை. உனக்கு எந்நேரமும் வியாபாரம், கோடிக்கணக்கு, உன் புருஷன், உன் பையன், உன் மருமக, அவங்க ஜாலியா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, அது போதும் உனக்கு. கூட பிறந்த நாதாரி நான் எக்கேறிட்டு போனா உனக்கு என்ன? எனக்கு என்னக்கா குறை இருக்கு? பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்க. எனக்கு சொத்து இல்லையா? பொம்பளைங்களை மதிக்க தெரியாதவனா? இல்ல கட்டினவளை பார்த்துக்க தெரியாதவனா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறவன் தானே. அப்புறம் ஏங்கா எனக்கு ஜோதிக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது? அதெல்லாம் நடக்கும்டா. நீ தேவையில்லாததெல்லாம் நினைச்சு உடம்பு கெடுத்துக்காதடா. எப்படி நடக்கும்? எனக்கும் ஜோதிக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? நானும் தனியா நின்று முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கேன், புலம்பிட்டு இருக்கேன். நீங்க என்ன செஞ்சீங்க? இதா என்ன கூப்பிட்டு இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அட்வைஸ் பண்றதுல ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால தான் வரவும் போறவங்களாம் அப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வேதனைப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு. எவனோ ஒருத்தர் சொன்னானா, லவ் பண்ணுங்க லைஃப் நல்லா இருக்கும்னு. அவனை கூட்டு வந்து என் லைஃபை காட்டணும். லவ் பண்ணோன்னா லவ் மட்டும்தான் இருக்கும், லைஃப் இருக்காதுன்னு தெளிவா புரிஞ்சுக்குவான். ஏன்டா இப்படிலாம் உளர்ற? நான் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், உனக்கு உளர்ற மாதிரி இருக்கா? உனக்கு என்ன அரேஞ்ச் மேரேஜ், கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே போற போக்குல போயிட்டே இருக்க. உனக்கு ஏன் கஷ்டம் எங்கன்னு புரிய போகுது? முதல்ல இப்படி கிறுக்குத்தனமா பேசுறது நிறுத்துறா. ஏன் நிறுத்தணும்? என் ஜோதியை காதலிக்கிறது தெரிஞ்ச முதல் நாள அவளை காதலிக்கிறத நிறுத்த சொன்ன. இப்போ பேசுறத நிறுத்த சொல்றியா? நாளைக்கு ஜோதியை நீ கல்யாணம் பண்ண கூடாது, உன் முயற்சியை நிப்பாட்டுன்னு சொல்லுவியா? கேட்க மாட்டேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். 10 பேரை வெட்டியாவது ஜோதியை கல்யாணம் பண்ணுவேன். என்ன பேசிட்டு இருக்கோன்னு புரியுதா உனக்கு? குடிச்சிட்டு தெளிவா பேசிட்டு இருக்க. இப்ப போற அந்த சண்முகராஜ வீட்டுக்கு எனக்கு ஏன் ஜோதியை கல்யாணம் பண்ணி தரமாட்டான்னு கேக்குறேன். இப்படியே போனா காரி துப்புறது ஜோதியோட அப்பா அம்மா மட்டும் இல்ல, ஜோதி உன் மூஞ்சில காரி துப்புவா. கரெக்டுக்கா. ஜோதிக்கு இந்த தம்மு குடியெல்லாம் பிடிக்காது. ஆனா என்னக்கா பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஜோதி எனக்கு கிடைக்க மாட்டேன்னு பயமா இருக்குக்கா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. உன்னை பார்த்தா எந்த நிமிஷம் உனக்கு என்ன ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்குடா. தயவு செய்து அமைதியா இருப்பா. இருக்க முடியலக்கா. எனக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் நடக்கணுங்கா. கண்டிப்பா நடக்குங்கண்ணா. நடக்கும்னு சொல்றியே, எப்படி நடக்கும்? பாரு, நான் ரேவதிட்ட பேசியிருக்கேன். அவ எப்படியாவது உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாடா.
என்கிட்ட சொல்லிருக்காடா? ஆமா, அவங்களும் பார்த்தவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஜோதிகிட்ட சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்க, இப்போ உங்ககிட்டயும் சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாரையும் கியூவில் நிற்க வச்சு ஒரே டைலாக வரிசையாக சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? ஏதாவது செய்வாடா, கொஞ்சம் பொறுமையா இருடா. என்ன செய்வாங்களோ என்னவோ, எனக்கு எல்லா நம்பிக்கையும் போச்சு. இப்போ இருக்கிறது ஆசை மட்டும்தான். அதுதான் என்ன உயிர் வாழ வச்சுட்டு. சரி விடு, எல்லாத்தையும் காலையில பேசிக்குவோம். காலையில் என்ன புதுசாக பேச போகிறோம்? சேம் ப்ராப்ளம், சேம் புலம்பல். சரி, சாப்பிட்டியா? எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம். என்னால் படியேறி போக முடியல. என்னை கை தாங்களாக கூட்டு போய் என் ரூமில் விட்டுரு. நீ மாடிப்படியில இப்ப ஏற வேண்டாம், வா கெஸ்ட் ரூம் கூட்டு போறேன். சொந்த வீட்லயே கெஸ்ட் ஆயிட்டேனா? என்ன கொடுமை சார் இது? இதை யாருமே கேட்க மாட்டீங்களா? அதுவா? ஏ ஜோதி, வீட்ல எல்லாரும் கூடி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன இங்க தனியா வந்து ரூம்ல உட்காந்துட்டு இருக்க? சந்தோஷமா சிரிச்சு பேசுற நிலைமையிலயா நான் இருக்கேன்? அதுக்காக இப்படி வந்து கவலையோட உட்காந்துட்டு இருப்பியா? மாமா உன்னை இப்படி பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? நான் எப்பவுமே எல்லாரும் பத்தியும் தான் யோசிச்சுட்டு இருக்கணுமா? என்ன பத்தி யோசிக்க கூடாதா? என்ன பத்தி கவலைப்படக்கூடாதா? நான் அழறது சிரிக்கிறது எல்லாமே அடுத்தவங்களுக்காக தானா? யார நீ அடுத்தவங்கன்னு சொன்ன? மாமாவையா? அப்படி நீ நினைக்கிறதா இருந்தா இப்படி உட்கார்ந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. யாரு எப்படி போனா என்னன்னு ஓ சந்தோஷத்துக்காக வீட்டை விட்டு ஓடி போய் கார்த்திகை கல்யாணம் பண்ணிருக்கலாமே. உன் மனசுல அவங்கள பத்தின கவலை இல்லைனா இப்பவும் மிஞ்சி போனது எதுவும் இல்ல. நீ தாராளமா உடனே கிளம்பி போய் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல ரேவதி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ முழு மனசோட சொல்லாம இருந்திருக்கலாம். வாய் தவறி அந்த வார்த்தை வந்திருக்கலாம். உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இவங்களுக்காக நாமையே அழணும்னு நினைச்சிருக்கலாம். அதான் கோவத்துல வெளியே பேசிட்டேன். இல்ல ரேவதி, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. எனக்கு அப்பா அம்மா எல்லாரும் வேணும். அவங்க ஆசீர்வாதம் வேணும். வாழ்நாள் முழுக்க அவங்க என் நல்லது கெட்டதை பார்க்கணும். அவங்கள அப்படி பார்க்கணும்னு நினைச்சனா உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் சில விஷயங்களை நீ அவங்களுக்காக செய்யணும். நீ இப்படி கவலையோட இருந்தா மாமா என்ன நினைப்பாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு அப்பா அம்மா எல்லாரும் வேணும். அவங்க ஆசீர்வாதம் வேணும். அவங்கள அப்படி பார்க்கணும்னு நினைச்சனா உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் சில விஷயங்களை நீ அவங்களுக்காக செய்யணும். நீ இப்படி கவலையோட இருந்தா மாமா என்ன நினைப்பாரு? கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ரேவதி? வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாதா உனக்கு? நாளைக்கு எல்லாருமா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. கோயிலுக்கு தானே, அதுல என்ன பிரச்சனை? இப்ப திடீர்னு எதுக்கு கோயிலுக்கு? அவங்க ஏதோ திட்டம் போட்டுதான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு தோணுது. நீ எதுக்கு இப்படி யோசிக்கிற? நம்ம வீட்ல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் அதுக்கு முன்ன நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் எல்லாரும் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு வரதானே வழக்கம். அதே மாதிரி உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை நாமையே கெடுக்கணும். இல்ல, எனக்கு என்னமோ எல்லாருமா சேர்ந்து எனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அழைச்சிட்டு போறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன் இப்படி லூசுத்தனமா யோசிக்கிற? அப்படி ஏதாவது இருந்தா நம்ம சொந்த பந்தங்களுக்கு சொல்லாம இருப்பாங்களா? இல்ல உன்கிட்ட சொல்லாம இருப்பாங்களா? கண்டிப்பா என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட சொல்லாம தான் இதெல்லாம் செய்யறாங்க. என்ன அம்மாக்கு தானே கார்த்திகை காதலிக்கிற விஷயம் தெரியும்ல? சரி, நீ நினைக்கிற மாதிரி உன்கிட்ட சொல்லாம இருந்தாலும் அத்தை மாமா என்கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ண நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க யாருக்குமே தெரியாதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். ஆனா எனக்கு பயமா இருக்கு. நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு தேவையில்லாம எல்லா விஷயங்களையும் யோசிக்கிறதாலதான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீ சந்தேகப்பட்டு இருக்க. ஏன் பயம் என்னோடது. கோயிலுக்கு நான் போகல, அவங்கள மட்டும் போக சொல்லு.
நீ இல்லாத பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்க ஜோதி. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யட்டும். உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ என்ன நம்புறல? இத பாரு, நாளைக்கு நானும் தானே கோயிலுக்கு வரேன். நான் இருக்கும்போது அப்படி நடக்க விட்டுருவேனா? மாட்டேன்ல. நீ அழகா சிரிச்சுக்கிட்டு குடும்பத்தோட கோயிலுக்கு வர, சாமியை கும்பிடுற, சரியா? எனக்கு தெரியும் என் ஜோதி என் பேச்சு கேட்பான்னு. உன் கவலையை தூக்கி போட்டுட்டு நிம்மதியா இரு. நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத. சாரி பிரபு, நேத்து உங்ககிட்ட ரொம்ப ரூடா பேசிட்டேன். சில சமயங்கள கோவத்துல என்ன பேசுறேன் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நினைச்சு பார்த்தா எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு. நீ அப்படி பேசுனதை பத்தி கவலை இல்லை, உன்னை பத்தி தான் கவலை. டிஸ்டர்ப் ஆகுற, டென்ஷன் ஆகுற, எல்லாத்துக்கும் கோவப்படுற. இப்படியே இருந்தா நீ என்ன ஆவியோன்னு தான் என் பயம். எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. சந்தோஷம் நிம்மதி சுத்தமா இல்லாம போச்சு. என்னோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ப்ராப்ளம்ஸும் டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான்டா இருக்கு. ஜோதியோட உன் கல்யாணத்தை பத்தி தானே பேசுற. கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ நேசிக்கிறது உண்மைனா உன் உண்மை ஜெயிக்கும், உன் காதல் ஜெயிக்கும். என் காதல்ல நேர்மை இருக்கு, ஆனா அந்த காதல் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜோதியை பார்க்க முடியல, பேச முடியல. அவ கல்யாணத்துக்கு உண்டான வேலைகள் தீவிரமா நடந்துகிட்டே இருக்குடா. காப்பு கட்டி வேற அவளை வீட்லயே முடக்கிட்டாங்க. பத்தாததுக்கு அவ போன் வேற சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. வீட்டு போன் ட்ரை பண்ணி பார்த்தா அவுட் ஆஃப் ஆர்டர்னு வருது. அவ நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல. நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு வகையில அவளோட நிலைமை எனக்கு சொல்லுவான்னு. இன்னமும் அவ எனக்கு போன் பண்ணல. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடா. சேச்சா, அப்படிலாம் இருக்காது. ஜோதி உண்மையா உன்னை நேசிக்கிறா. உண்மைதான். ஆனா என்னையும் அவங்க அப்பா அம்மாவையும் நிக்க வச்சு யார அதிகமா நீ நேசிக்கிறேன்னு கேட்டா கண்டிப்பா அவ அப்பா அம்மா பக்கம் தான் கை நீட்டுவா. முதல்ல இருந்தே அவங்க அப்பா அம்மா தலை குனிற மாதிரி காரியங்கள் செய்ய மாட்டேங்கிறதுல உறுதியா இருந்தா. அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தி எங்க கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவங்க வீட்டுல அரவிந்த கல்யாணம் பண்ணி வைக்க ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாங்க. பயமா இருக்கு பிரபு, ஜோதி எனக்கு கிடைக்க மாட்டாளோன்னு. ஏன் இப்படி யோசிக்கிற? உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என் மன ஆறுதலுக்காக சொல்றேன். நீ தைரியத்தை எழுந்துறாத. கடைசி நிமிஷம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜோதியோட தான் உன் கல்யாணம். அவளுக்கு காப்பு கட்டின மறுநாள்ல இருந்து அவ போனும் வேலை செய்யல, அவ வீட்டு போனும் வேலை செய்யாம போச்சுடா. இது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களோட திட்டமா இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஜோதியோட மனசையும் மாத்திருப்பாங்களோன்னு பயமா இருக்குடா. ஏன்னா அவ என்னைக்குமே அவங்க அப்பா பேச்ச மீற மாட்டா. ஒருவேளை அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராவது அவங்க அப்பாவோட நிலைமையை பத்தி பேசிருப்பாங்க. அதனால பயந்து அவ கன்வின்ஸ் ஆயிருக்கணும். இந்த ப்ராப்ளம்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. என் நேரமும் மைண்ட்ல இதுதான் ஓடிட்டு இருக்கு. பயமும் அதிகமா இருக்கு பிரபு. கார்த்திக், நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கதான் பயம் அதிகமாகும். வீட்டு போன் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம். நீ தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. கண்டிப்பா ஜோதி கிட்ட பேசலாம். நீ சாப்பிட்டியா? இல்ல. சரி வா சாப்பிடலாம். வேண்டாண்டா. கோபத்தையும் துக்கத்தையும் சாப்பாட்டு மேல கட்டாத. வா போலாம்.
நீ போ, நான் வரேன். சரி, நான் கீழே வெயிட் பண்றேன். ம்.